என் பேரு கிருத்திகா. நான் திருப்பூர்ல தனியார் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன். எங்க அப்பா பேரு கந்தசுவாமி. ஒரு 1 வீக் முன்னாடி அப்பா வீட்ல இருக்கும்போது ரொம்ப கன்டினியூஸா வாமிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு நியரால இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்போ, அவருக்கு வந்து எக்கோலாம் எடுத்து பார்த்துட்டு நார்மலா இருக்காங்க. பட் அன்கான்ஷியஸா இருந்ததுனால, ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இங்க ஏஎம்சி ஹாஸ்பிட்டல்ல வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நாங்க நெக்ஸ்ட் டே வரலான்னு சொன்னாங்க. 1 டே நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே ஏஎம்சி கூட்டிட்டு போலான்னு இருந்தோம். பட் மார்னிங் வேக்கப் பண்ணும்போது ரொம்ப அன்கான்ஷியஸா இருந்தாங்க. ஏஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்தோம். எமர்ஜென்சி வார்ட்ல அட்மிட் பண்ணோம். ஸோ அங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவ கூட்டிட்டு வரும்போதே அன்கான்ஷியஸா தான் இருந்தாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு பிரெயின்ல வந்து பிளட் ப்ளீட் ஆகுது அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி, ஓகே. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எமர்ஜென்சி வார்ட்ல இருக்கும்போது அவங்க என்ன கேட்டாலும் நாங்களும் பண்ணி குடுத்தோம். எங்களையும் கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணாங்க. தென் பொறுமையா அப்பாக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஸோ எதனால ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தென் சிடி ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறமா கீழ எமர்ஜென்சிலிருந்து நம்ம ஐசியூ கூட்டிட்டு போயிட்டோம். ஸோ அப்பா கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா வளவன் சார் டாக்டரும் அவர் தான் கன்சல்டன்ட் அப்பாக்கு. ஸோ அவரும் கிருஷ்ணகுமார் சாரும் எங்கள அடிக்கடி மீட் பண்ணி பேசினாங்க. ஸோ அப்பாக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். பிரெயின்ல ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஹார்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல. ஸோ 1 டே ஐசியூல வச்சுட்டு ஹார்ட் வந்து சப்போர்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன மாரி ஆப்ரேஷன் பண்ண போறோம், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 டேக்கு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் அங்க இருக்க சிஸ்டர்ஸ், வார்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, எங்கள நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க ஆப்ரேஷன் ஒத்துக்கிட்டோம். அண்ட் ஆப்ரேஷன் பண்ணி அப்பா கியூர் ஆனாங்க. கியூர் ஆகி ஒரு 1 டே ஐசியூலயே வச்சு பார்த்துக்கிட்டோம். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அப்பாக்கு பண்ண ஆப்ரேஷன் வந்து கிரானியோடோமி ஆப்ரேஷன். இட்ஸ் அ மேஜர் சர்ஜரி ஆப்ரேஷன். ஸோ அன்கான்ஷியஸா இருந்தப்போ நாங்க ரொம்ப பயந்தோம். என்ன மாரி ஆப்ரேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன்ல அப்பா இருப்பாங்கன்னு சொல்லி. பட் நவ் ஹி இஸ் கியூர். அண்ட் தி திங் இஸ் ஐசியூல இருந்து வார்டுக்கு ஒரு 1 டே அப்புறமா சேஞ்ச் பண்ணாங்க. வார்டுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அப்பா கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆனாங்க. நார்மல் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா, அவங்க மசில் பெயின் அதிகமா இருக்குன்னு சொல்லி லெஃப்ட் சைட்ல சொன்னாங்க. ஆக்சுவலி செஸ்ட் பெயின்னு சொன்னாங்க. அப்புறம் டாக்டர் வினோத்குமார் டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அது மசில் பெயின் தான், வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லி இசிஜிலாம் எடுத்து பார்த்தோம். ஸோ இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க வந்து அட்மிட் ஆகி 1 வீக் ஆகுது. ஹாஸ்பிட்டல்ல 1 வீக்கா தான் இருக்கோம். ஸோ நாங்க அன்கான்ஷியஸான ஒரு கண்டிஷன்ல தான் கூட்டிட்டு வந்தோம் அப்பாவ. இப்போ நவ் ஹி இஸ் கிளியர். ஐசியூல இருக்கும்போதும் சரி, நார்மல் வார்ட் வந்ததுக்கு அப்புறமும் சரி, அங்க இருக்க நர்ஸ், ஸ்டாஃப், வார்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே எங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நாங்க என்ன கேட்டாலும் அவங்க வந்து செஞ்சு குடுத்தாங்க. இம்மீடியட்டா அப்பாக்கு வந்து கை, கால் வலிக்குது, முடியல அப்படிங்கும்போது ஆயின்மெண்ட் அந்த மாரிலாம் நாங்க எந்த டைம் வேணாலும் அவங்கள பார்த்து ஃப்ரீயா கேட்குற மாரி இருந்துச்சு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ தேங்க் யூ டு ஏஎம்சி ஹாஸ்பிட்டல் அண்ட் டீம்.